இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வீட்டு பக்கத்தில் வார சந்தை போட்டிருப்பாங்க. சரி சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகலான்ட்டு இருந்தேன். அப்புறம் தக்காளியும் வேறு இல்லை. சரி தக்காளி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். அப்புறம் அக்கா பொண்ணு வந்திருந்தா. நாங்கள் 2 பேர் தான் அப்புறம் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு தக்காளி தான் வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு தக்காளி வாங்க போயிருந்தோம். தக்காளி கிலோ ரூ. 35. அப்புறம் தக்காளி வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சந்தையில் பெருசாக கூட்டம்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. விற்கிற விலைவாசி அப்படி இருக்குது. எது வாங்கி சாப்பிட்றதுனே தெரில, அவ்வளோ விலைவாசியாக இருக்குது. அப்புறம் நைட்டுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. சரி பேசாம மாவு பாக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வாங்க தான் நடந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் மாவு வாங்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நிஷாந்த் டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா காளான் சாப்பிடணும் போல் இருக்குன்னா, அப்புறம் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு காளானும் பேல்பூரியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சரி வாங்கின மாவில் தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு.